ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்லீப்பிங் ஸ்டோரி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதை தாங்க பார்க்க போறோம். யானையும் சிங்கமும். வாங்க சேனலுக்குள்ள போலாம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு யானை வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. ஒரு நாள் அந்த யானை காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ அது எதிர்பாராத நேரத்துல அங்க இருக்கிற ஒரு சின்ன பள்ளத்துக்குள்ள விழுந்துடுச்சுங்க. அந்த யானை ரொம்ப பயந்து போன யானை மெதுவாக வெளிய வர ரொம்ப முயற்சி செய்து பார்த்துச்சுங்க. ஆனா அதால வர முடியல. ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே இடியும் மழையுமா இருந்துச்சுங்க. அது ரொம்ப பயந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப குட்டி யானை. அதால எப்படி நம்ம இந்த இடத்துல இருந்து மீண்டு வர போறோம்னு தெரியாம ரொம்ப கவலைக்கிடமா இருந்துச்சுங்க அந்த குட்டி யானை. எவ்வளவோ அது முயற்சி செஞ்சு பார்த்துச்சுங்க. ஆனாலும் அதால வெளியில வர முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அது வேகமா சத்தம் போட்டுச்சுங்க. யாராவது காப்பாத்த மாட்டாங்களா அப்படின்னு. அப்பதாங்க அந்த காட்டுக்கே ராஜாவான யானையோட சத்தத்தை கேட்ட ஒரு சிங்கம் அங்க வந்துச்சுங்க. குழிக்குள்ள எட்டி பார்த்த சிங்கம், என்ன யானை யாரே, குழிக்குள்ள விழுந்துட்டீங்களான்னு கேட்டுச்சு. அதுக்கு ஆமான்னு சொன்ன யானை தன்னை குழியில இருந்து காப்பாத்த சொல்லி கேட்டுச்சுங்க அந்த சிங்கத்துக்கிட்ட. அதுக்கு அந்த சிங்கம் சொல்லிச்சு, இந்த காட்டுலயே பலசாலியான நீங்க தான், உங்களை காப்பாத்த இந்த காட்டுல யாருமே இல்லையாங்க. ரொம்ப நக்கலா கேட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களோட முயற்சிக்கு வேணும்னா நான் துணையாக இருக்கேன் அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லுச்சு. ஆனா என்னால உங்க எடையெல்லாம் தாங்க முடியாதுப்பா அப்படின்னு அந்த யானை கிட்ட சொல்லுச்சுங்க. நான் எப்படி உங்கள காப்பாத்த போறேன்னு தெரியல. ஆனா, நீங்க இருக்கிற சூழ்நிலைய பார்த்தா, எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. நான் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் செஞ்சுதாங்க ஆகணும். அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த சிங்கம், உடனே ஒரு ஐடியா தோணிருக்குங்க. அங்கிருந்து காட்டுக்குள்ள திரும்பி பார்த்த அந்த சிங்கம், உடனே பக்கத்துல இருந்த சின்ன சின்ன பாறையெல்லாம் குழிக்குள்ள தள்ளி விட்டுருக்குங்க. அந்த பாறைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடுக்கு குழிக்குள் இருந்து வெளியே வந்துச்சு. அந்த யானையும் காப்பாத்தப்பட்டதுங்க. ரொம்பவே நல்லா இருக்குல்ல இந்த கதை. ஏன்னா லைஃப்ல நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். நம்மளே அறியாம ஏதாவது ஒரு இடத்துல விழுந்துட்டா நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படிதானே? எத்தனையோ பேரு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாங்கன்னா இவங்க நம்ம ஏன் காப்பாத்தணும் அப்படிங்கிற போற காலகட்டம் ஆயிட்டுங்க இப்போ. அதனால யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல இப்படி இருக்கிறவங்கள அவங்களுக்கு ஹெல்ப் செய்யணும் அப்படிங்கிறது தாங்க இந்த ஸ்டோரி. இந்த குட்டி கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.